வாழ்க்கையில வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. சில தோல்விகளும் கிடைக்கும். ஆனா, அது நம்மள பக்குவப்படுத்தும். அதுக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு ஐயா டிஎஸ்பி கலியமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க. அவர் சொல்றது சரிதான். அவர் அனுபவத்தையும் இதில பகிர்ந்துக்கிறாங்க. அதாவதுங்க, இந்தியாவுல துப்பாக்கி சுடுதல் போட்டியில கிட்டத்தட்ட 3 முறை தங்க பதக்கம் வென்றிருக்கிறாங்க. துப்பாக்கி சுடுதல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர் நம்ம டிஎஸ்பி கலியமூர்த்தி அவர்கள். அப்படியே 3 முறை வந்து வெல்லும்போதும் 3 முறையும் தோற்றவர் யாரு தெரியுங்களா? கேரளாவைச் சேர்ந்த அச்சுதன் நாயர் அப்படிங்கிறவரு 3 முறையும் தோக்குறாருங்க. அது என்ன அப்படிங்கும்போது, ஒவ்வொரு முறையும் அவர் தோக்குறபோது, 1/2 புள்ளி, 1 புள்ளில தான் வித்தியாசத்துல தான் ஐயா ஜெயிப்பாங்க. ஆனாலும் ஒரு கர்வத்தோட அவங்க வெற்றியில வெற்றி 1/2 புள்ளி, 1 புள்ளி தானே வெற்றி வெற்றி தானே! அந்த கர்வம் அவருக்கு இருக்கும். ஆனா, அந்த 1/2 புள்ளில தோத்தாரு பாருங்க, அச்சுதன் நாயர் அவர்கள். தலைய தொங்க போட்டு அப்படியே போவாராம். ரொம்ப வருத்தமா போவாராம். 3 முறை தொடர் தோல்வியில அவர் இருந்திருக்கிறாரு. இப்ப 4வது முறையா அதே போல இந்திய அளவிலான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில ஐயா ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இப்ப எதிராளி யாரு? அச்சுதன் நாயர் தான் வரப்போறாருன்னு ஐயா காத்திருக்கிறாங்க. பார்த்தா அவர காணோம். எங்கங்க அச்சுதன் நாயர் அப்படின்னு கேட்கிறபோது எல்லாரும் சொல்றாங்க, இல்லங்க அவரு ரிட்டயர்ட் ஆயிட்டாருங்க. அப்படியா? அப்ப நமக்கு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த போட்டியாளர் அவர்தான். அவரு இன்னைக்கு இல்ல அப்படின்னா நம்ம கண்டிப்பா வெற்றி பெற்று விடலாம். அப்படின்னு இவர் வந்து ரொம்ப குதூகலத்தோட நிக்கிறாரு. அப்ப 6 அடி நிறைந்த ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னோனே, இவர் வந்து பெண் தானே ஈஸியா ஜெயிச்சிடலாம். அது என்ன பெரிய விஷயமா? அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமா எடை போட்டு, எப்பயுமே வந்து போட்டியாளர்கள் 2 பேர் வந்து நிக்கும்போது, டாஸ் போடுவாங்க. இந்த டாஸ் போட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட்டு சுடப் போறா? அப்படின்னு தேர்வு பண்ணுவாங்க. அப்ப இவரு ஐயா நினைக்கிறாங்க, டாஸ் எல்லாம் வேணாங்க. நானே சுடுறேங்க. அப்படின்னு நம்ம சுட ஆரம்பிச்சோம்னா, அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டுருவாங்க. நம்ம ஜெயிச்சு புடலாங்கிற நம்பிக்கையில, நானே சுடுறேங்க. அப்படி துப்பாக்கிய வாங்கி 6 ரவுண்டு கொடுக்கப்படுகிறது. அதுல ஐயா சுட சுட ஆரம்பிக்கிறாங்க. 5 புல், 1 இன்னர். உண்மையிலேயே வெற்றி இவர்தாங்க ஜெயிப்பாரு அப்படி எல்லாரும் சொல்ற அளவுக்கு வந்து ஐயா உட்கார்ந்துட்டாங்க. இப்ப அந்த அம்மா வர்றாங்க. அவங்க அர்ச்சனா. அவங்க வர்றாங்க. வந்து எடுத்து சுடுறாங்க. அவங்களும் அதே மாரி 5 புல், 1 இன்னர். உண்மையிலேயே இவர் ஆடி போய்ட்டாங்க. என்னங்க இது? இவ்வளோ அற்புதமா டப்பு டப்புன்னு சாதிச்சுட்டாங்க. உண்மையிலே ஒரு பயத்த ஏற்படுத்திட்டாங்க இவருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் டிராவ் ஆயிடுச்சு. டிராவ் ஆன பிறகு இயல்பா வந்து நம்ம சொல்லுவோம்ல 2 பேரும் டிராவ் ஆயிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாஸ் போடுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உடனே டாஸ் போடுறதுக்கு யோசிக்கிற போது ஐயா இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு வகையில. டாஸ்ல தோத்தோம்னு சொல்லிட்டு போயிரலாம். அவங்க சுட்டத பார்த்துட்டு பயம் வர அளவுக்கு ஏற்பட்டுச்சுங்க. சரி டாஸ்லயே தோத்ததா நெனச்சுக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இடத்துக்கு இவரு வர்றாரு. ஆனா அந்த பெண் அர்ச்சனா மேடம் அவங்க சொல்றாங்க, "மிஸ்டர் கலியமூர்த்தி அவர்களே, துப்பாக்கி சுடுதல்ல நீங்க மிகப்பெரிய மனிதர். 3 முறை பதக்கம் வென்றிருக்கிறீங்க. நீங்க வந்து டாஸ் போடலாமா?" அப்படின்னு சொன்ன உடனே, உடனே இவரு வந்து, "ஐயோ! என்னங்க இப்படி சொல்ட்டாங்களே!" அப்படின்ட்டு அந்த வாய்ப்பும் போயிருச்சு. "சரிங்க, அடுத்த ரவுண்டுக்கு நாங்க ரெடிங்க." அப்படின்னு 2 பேருமே சொல்ட்டாங்க. இப்ப அடுத்த ரவுண்டு 10 ரவுண்டு கொடுக்கப்படுகிறது. அதே மாரி முதல்ல கலியமூர்த்தி ஐயா வந்து துப்பாக்கி எடுக்குறாங்க, சுடுறாங்க. 9 புல், 1 இன்னர். அப்படியே வந்து உட்கார்ந்தோனே எல்லாரும் கை குடுக்குறாங்க. ஏன்னா, இது மிகப்பெரிய சாதனைங்க. மிகச்சிறந்த வீரர் அவரு. துப்பாக்கி சுடுதல்ல மிகச்சிறந்தவரு. நம்ம இந்திய அளவுல பெரிய ஆள் அவரு. எல்லாருமே கை குடுக்குறாங்க. ஐயா வால்டர் தேவாரம் உட்பட கை குடுக்குறாங்க. "நீ தானய்யா ஜெயிப்ப உட்காரு" அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பெண் வருகிறார், துப்பாக்கி எடுக்கிறார், சுடுகிறார். 10க்கு 10ம் புல். "நான் தோற்று போனேன்" அப்படின்னு டிஎஸ்பி கலியமுத்திய சொல்றாங்க. "நான் தோற்று போனேன். அந்த பெண்ணிடம் நான் தோற்று போனேன்" அப்படின்னு பகிரங்கமா அவங்க வந்து மேடையில சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்க. வெற்றியாளன் வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. தோல்விகளும் வரும். அத பக்குவப்படுத்தி ஜெயிக்கணுங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. இதுல என்ன இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. இவரு எதிர்பார்க்கல. இந்த பெண்ணிடம் நம்ம தோத்துருவோம்னு இவரு எதிர்பார்க்கல. இவர் கையில இருந்த துப்பாக்கி அதுவே நழுவி கீழ விழுவுதுங்க. அந்த பதட்டத்துல நழுவி கீழ விழுவுது. உடனே அந்த பெண் அந்த துப்பாக்கி எடுத்து தொடச்சுட்டு கையில குடுத்துட்டு சல்யூட் அடிக்கிறாங்க. சல்யூட் அடிச்சோனே இவரு சொல்றாரு, "ஏம்மா நான் தானம்மா உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். நீங்க தானே ஜெயிச்சிருக்கீங்க." அப்படி சொல்லும்போது அந்த அம்மா அவங்க சொல்றாங்க, "நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது கலியமூர்த்தி அவர்களே. 3 முறை வெற்றியை பறிகொடுத்த அச்சுதன் நாயரோட மகள் நான்." அப்படின்னு சொல்லும்போது ஆடி போயிட்டாருங்க மனுஷன். அப்படி திரும்பி பார்க்கும்போது கூட்டத்திலிருந்து எழுந்து அச்சுதன் நாயர் வர்றாரு. 3 முறை தோல்வியை பரிசாக பெற்ற அச்சுதன் நாயர் அவர்கள் வந்து தன் குழந்தையை சரியாக வளர்த்து அந்த இடத்துல வெற்றி பெற்றாரு பாருங்க. இதுதாங்க அவர் பாருங்க டிஎஸ்பி ஐயா கலியமூர்த்தி அவர்கள் எதிராளிய வெற்றிய கூட ரசிக்கிறாருங்க. எப்படி முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு, தன் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு உந்துதல அவரே பதிவு பண்றாரு. தான் தோத்த விஷயத்த அதிகமா யாரும் பேசுவாங்களா? அவரு பேசுறாரு. அதன் மூலம் கிடைக்கிற வெற்றி தாங்க முக்கியம். ஏன்னா, ஒரு வெற்றி பெற்றவனுக்கு மமதை வந்துறக்கூடாதுங்க. அடுத்த கட்டத்துக்கு ஓடணும். அதுதான் முக்கியம். ஆனால், எனக்கு 1 நிமிடம் நான் அதை வந்து கடந்து போவதற்கு சிரமப்பட்டேன் அப்டின்ட்டு ஐயா சொல்றாங்க. உண்மையிலேயே டிஎஸ்பி கலியமூர்த்தி அவர்கள் வந்து இப்ப எஸ்பி அவங்க அவங்க விடை பெறுகிற போது எஸ்பியா ஆகி தான் அவங்க விடை பெற்றாங்க. மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். மிகப்பெரிய ஒரு சாதனையாளர். அதாவது
100 நாட்கள்ல 80க்கும் மேற்பட்ட அ அ மேடைகள்ல வந்து பேசி உலக சாதனை செய்தவர் வந்து ஐயா எஸ்பி கலியமூர்த்தி அவர்கள். தன் பதவி முடிந்த பிறகும் பேச்சால் உலகத்தை கட்டி போட்டு உலகத்துக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அந்த அளவு செய்து கொண்டிருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுகிற ஐயா எஸ்பி கலிமூர்த்தி அவர்களுக்கு உண்மையே வாழ்த்துக்கள். அவர்கள் பணி தொடர வாழ்த்துக்கள்.